நான் அந்த பெண்ணை அழைத்துச் செல்கிறேன். தெரிந்து கொள்ள விரும்பினால் என் பெயர் ஆஸ்மண்ட் சாட்லர். இந்த சிறந்த மதக்குழுவின் தலைவன் நான். நம்முடைய வியக்கத்தக்க சக்தியை உலகிற்கு நிரூபித்து காட்டத்தான். என்ன வேண்டும்? நிச்சயமாக. இனி அமெரிக்கா உலகிற்கு காவலாக இருக்க முடியும் என்று நினைக்காது. எனவே எங்கள் சக்தியை அவளுக்கு வழங்க ஜனாதிபதியின் மகளை கடத்தி பின் அவளை திருப்பி அனுப்புகிறோம். லியோன், என் கழுத்தில் ஏதோ சுட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு நீ என்ன செய்தாய்? நாங்கள் அவளுக்கு ஒரு சிறிய பரிசை அளித்துள்ளோம். அவள் தன் அன்பான தந்தையிடம் திரும்பிச் செல்லும் போது அங்கே ஒரு பிரம்மாண்டமான விருந்து காத்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாடி ஜனாதிபதியிடம் ஏதாவது நன்கொடை கேட்டு பேரம் பேசலாம் என்று நினைத்தேன். நம்புவீர்களோ இல்லையோ, இந்த தேவாலயத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. நம்பிக்கையும் பணமும் உங்களை எங்கும் கொண்டு செல்லாது சாட்லர். ஓ, உங்களுக்கு அதே பரிசைத்தான் நாங்கள் கொடுத்தோம் என்பதை சொல்ல மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். நான் மயக்கத்தில் இருந்தபோது. ஓ, எங்களது சிறிய ஆனால் சிறப்பான பங்களிப்பு உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். முட்டைகள் பொரிந்ததும் நீங்கள் என் கைப்பாவைகளாகி விடுவீர்கள். விருப்பமில்லாமல் நான் சொல்வதை செய்வீர்கள். உங்கள் மனதின் மீது எனக்கு முழு கட்டுப்பாடு இருக்கும். மதத்தை பரப்புவதற்கு இது ஒரு புரட்சிகரமான வழி என்று நீங்கள் நினைக்கவில்லையா? என்னடா கேட்டா, இது எதிர்மறைக்கான வாசிகளின் படையெடுப்பு போல தான் இருக்குது. லியோன், நமக்கு என்ன ஆக போகிறது? கொல்லப்படாதே. நாம் தான் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டோம். இதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். யோன், என்னிடம் ஒரு கேட்க சேவை இருக்கிறது. அதை கேட்க நான் விரும்பவில்லை. இருந்தாலும் நான் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஹெலிகாப்டருடனான தொடர்பை இழந்து விட்டோம். யாரோ அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் யார் என்று தெரியவில்லை. உங்களுக்காக மற்றொரு ஹெலிகாப்டரை தயார் செய்கிறோம். அதுவரை நீங்கள் வெளியேறும் இடத்திற்கு செல்லுங்கள். புரிந்தால் நாம் என்ன செய்ய போகிறோம் லியோ? சொல்ல வருத்தமாகத்தான் இருக்கிறது. நாம் சிக்கி போட்டோம். சீக்கிரம் அந்த அறைக்குள்ள போவோம். லியோ, உலகம் ரொம்ப சின்னது இல்லையா? சரி, ஜனாதிபதி தன் மகளுக்கும் ஆயுதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது. என்ன ஒரு திமிர்! என் உருவத்திற்கும் என் அந்தஸ்திற்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நீ யாரு? மன்னிக்கவும் இளவரசியாரே, ஒருவரின் பெயரை கேட்பதற்கு முன்னால் இந்த இளம்பெண் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது நன்றாக இருக்கும். அவள் பேர் ஆஷ்லி கிரஹாம், அதிபரின் மதர். அந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே? கவலைப்படாதே, அவள் நந்தவள். சரி, விடுங்கள். எப்படியும் நீங்கள் அவர்களில் ஒருவராக மாறுவதற்கு முன்பு ஏதோ ஒரு வெளிப்படைய வேண்டும். ஆஷ்லி, மேலே போ. எவ்வளவு மகிழ்ச்சியான ஆச்சரியம்! ஆனால் வருந்துகிறேன். எங்களுக்கு தேவை ஆஷ்லி, நீங்கள் அல்ல மிஸ்டர் கென்னடி. உங்களுக்கு நான் தேவையில்லை என்றால் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் முதியவரே. என்னை கிழவன் என்று சொன்னீர்களா மிஸ்டர் கென்னடி? ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வயது 20 தான் ஆகிறது. அப்படியானால் நீயும் மற்றவர்களைப் போலவே அந்த ஒட்டுண்ணிகளின் கைப்பாவையா? நிச்சயமாக நான் அந்த சிறிய கனாடோக்களை போன்றவன் என்று நீங்கள் நினைக்கவில்லை. அந்த ஒட்டுண்ணிகள் லாஸ் பிளாகாஸ் என் விருப்பத்திற்கு அடிபணிந்தவை. எனக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது. சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் நீ வீழ்வது உறுதி. நமது அமெரிக்க நண்பரை ஒழித்துக் கட்டுங்கள். திரு கென்னடி,
இன்னும் உயிரோடுதான் இருக்கிறீர்கள். பார்க்கிறேன். என் தோட்டம் உங்களுக்கு பிடிக்கிறதா? இதிலும் உன்னுடைய வக்கிரமான ரசனையை சேர்த்திருக்கிறாய் என்று தெரிகிறது. நான் புத்திசாலிதான். ஆனாலும் சில சமயம் இங்கே வழி தவறிவிடுவேன். உன் வாழ்நாள் முழுதும் தேடினாலும் நீ வெளியேற முடியாது. காரணமில்லாமல் யாரும் இறப்பதில்லை என்பது உனக்கு தெரியுமா? என் செல்லப் பிராணிகளின் பசியை நீ தீர்த்து வைப்பாய். இப்போது நீங்கள் அனுமதித்தால் நான் சில வேலைகளை முடிக்க வேண்டும். அதாவது சில எலிகளை துரக்க வேண்டும். 2 எலிகள். ஒருவன் லூயிஸ் என்றால் மற்றவன் யார்? என்னைத் தவிர இங்கே வேறொரு ஊடுருவல்காரன் இருக்கிறானா?